Okay, now we are going to discuss one problem based on the composite material. There is a wall problem. Okay, first ஒரு problem கொடுத்தானா எப்படி நம்ம அதை ரீட் பண்ணணும், எப்படி given data எழுதணும், எப்படி to find எழுத போகிறோம், எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுறேன். அந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி டேட்டாஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, a furnace wall consists of 3 layers. Okay, wall problems இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. 3 layers. 3 layers composite. Composite is nothing but more than 1 layers இருந்தாலே it is a composite material. So என்ன type of problem இதுனா composite material problem, wall type. Okay, the inner layer 10 cm thickness is made of fire brick. K. So K already சொல்லியாச்சு. K is thermal conductivity. The intermediate layer of 25 cm thickness made of masonry brick. K thermal conductivity followed by a 5 cm thick concrete wall. So இதோட thermal conductivity கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம டேட்டாஸை எப்படி எழுதுறது பார்க்கலாம். ஸோ கொஷினில் கொடுத்த மாதிரி 3 லேயர்ஸை ட்ராப் பண்ணிக்கிறோம். ஃபயர் பிரிக், மெசனரி பிரிக், கான்க்ரீட் வால். திஸ் ஆர் 3 லேயர்ஸ். ஸோ இந்த 3 லேயருக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. தட் இஸ் அ தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி K1, K2, K3. இந்த 3 வேல்யூ நம்மளுக்கு டேட்டாவில் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட திக்னஸ் L1, L2, L3. ஸோ இது வரைக்கும் பார்த்த டேட்டாஸ் இது தான். திக்னஸ் ஆஃப் த ஃபயர் பிரிக் L1 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இதை நம்ம என்ன பண்ணுறோம், மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏன் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ வந்து வாட் பர் மீட்டர் கெல்வினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த வேல்யூ இருந்தாலும் சேம் டைமென்ஷன்ஸில் இருக்கணும். தட் இஸ் மீட்டராக இருந்தால் மீட்டரில் இருக்கணும். இதே சென்டிமீட்டரில் இருந்தால் நம்ம சென்டிமீட்டர்லேயே போட்டுருக்கலாம். ஸோ மீட்டராக என்ன பண்ணலாம், இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். ஓகே, திக்னஸ் ஆஃப் ஃபயர் பிரிக் L1 10 சென்டிமீட்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஃபயர் பிரிக், தட் இஸ் அ K1 வேல்யூ. மெஷினரி பிரிக் L2, தெர்மல் கண்டக்டிவிட்டி K2, கான்க்ரீட் வால் L3, தெர்மல் கண்டக்டிவிட்டி K3. ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் நம்ம முதல்ல இப்போ போட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கிறோம். K1, K2, K3, L1, L2, L3 அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். when the furnace is in continuous operation, so you have to consider it is a furnace. It's a furnace wall. Okay, when the furnace is in continuous operation, the inner surface of the furnace is at 800 degrees Celsius. So inner surface na இந்த சைடில் இருக்குது inner surface, இது outer surface. இன்னர் சர்ஃபேஸ்னால் ஃபர்னஸோடு அட்டாச் ஆகிருக்கிற வால். அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து அட்மாஸ்பியர். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரேச்சர் திஸ் T1. ஸோ அடுத்த வால்க்கு போகும்போது கண்டிப்பாக டெம்பரேச்சர் கம்மியாக தான் ஆகும். T2 அடுத்து போகும்போது T3 ஃபைனலாக T4. ஓகே, என்னென்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அகைன் ஐ வில் ரீட் த ப்ராப்ளம்ஸ். when the furnace is in continuous operation, the inner surface of the furnace is at 800 degrees Celsius. So is a T1. while the outer concrete surface is outer concrete surface, so we take that T4. So T1, T4 we convert in terms of Kelvin. Okay, next. Okay, outer surface T2 கொடுத்துருக்கான், sorry T4 கொடுத்துருக்கான் 50 degrees Celsius. calculate the rate of heat loss per unit. So to find என்னன்னா rate of heat loss per unit area of the wall. So already we know that heat transfer is nothing but Q per area கேட்டிருக்கான். அது என்ன பண்ணுறோம், Q/A கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறான்னு பார்த்தோன்னா the wall temperature at the interface of fire brick and masonry brick. ஸோ ஃபயர் பிரிக்குக்கும் மெஷினரி பிரிக்குக்கும் இன்டர்ஃபேஸில் இருக்க டெம்பரேச்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃபயர் பிரிக், இஸ் அ மெஷினரி பிரிக். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா T2 இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் T2 வேல்யூ. தேர்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர் அட் த இன்டர்ஃபேஸ் ஆஃப் த மெஷினரி பிரிக் அண்ட் கான்க்ரீட். ஸோ மெஷினரி பிரிக் கான்க்ரீட்டுக்கு இன்டர்ஃபேஸில் இருக்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா T3. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் T3 வேல்யூ. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் Q/A, T2, T3. சரி, இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Q. ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நான் சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இந்த யூனிட்டுக்கு. Q = ΔT/R. ஸோ ΔT இப்போ தெரியும், T1 - T4
R இந்த R எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க இஸ் அ வால் ப்ராப்ளம். ஸோ R equal to L by KA, this is the main formula, but here we having the 3 layers. So L1, L2, L3, K1, K2, K3. ஸோ டேரெக்டாக நம்ம Q கண்டுபிடிக்கக்கூடாது, Q by A தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ Q by A equal to T1 minus T4, L1, K1, L2, K2, L3, K3. These all values available in our data. So directly we can find Q by A, that is heat loss per unit area. Okay, next one is we have to find the T2 value. So interface temperature, that is a T2 கண்டுபிடிக்க போகிறோம், next T3 கண்டுபிடிக்க போகிறோம். So we know the interface temperature relation, that is a Q equal to T1 minus T4 by R, same as single layers. ஸோ ஓவராலாக 3 லேயருக்கு இந்த ஃபார்முலா, ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனியாக இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிலேஷன் எழுதியிருக்கோம். நம்மளுக்கு என்ன வேணும் T2 வேல்யூ வேணும். ஸோ ஜஸ்ட் வி ஹாவ் டு டேக் Q this relation, that is a Q equal to T1 minus T2 by R. So already we know that we have to find out in terms of Q by A. So Q by A equal to T1 minus T2 divided by this R formula L1 by K1. So T1 we know, L1 we know, K1 is known, Q by A already we find. So T2 equal to we can directly find. Similarly we can find out the T3 value. So these are the result. We found that Q by A, T2, T3. Okay, thank you.